சட்டமன்ற தேர்தலில் மாவட்டத்தில் தேவிகுளம் தொகுதி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. முன்னாள் சிபிஎம் எம்எல்ஏ எஸ் ராஜேந்திரன் என்டிஏ வேட்பாளராக போட்டியிடுகிறார். 5வது முறையும் தொகுதியை நிலைநிறுத்த ஏ ராஜாவை எல்டிஎஃப் களத்தில் இறக்கியுள்ளது. தொகுதியை திரும்ப பிடிக்க எஃப் ராஜாவை யூடிஎஃப்பும் களத்தில் இறக்கியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் மாவட்டத்திலேயே அதிக கவனத்தை ஈர்க்கும் ஒரு தொகுதியாக தேவிகுளம் சட்டமன்ற தொகுதி மாறியுள்ளது. முன்னாள் சிபிஎம் எம்எல்ஏ எஸ் ராஜேந்திரன் பிஜேபி வேட்பாளராக போட்டியிடுவது இந்த முறை தேவிகுளத்தில் போராட்டத்தை கடுமையாக்கியுள்ளது. 5வது முறையும் தொகுதியை நிலைநிறுத்தும் நம்பிக்கையில் சிட்டிங் எம்எல்ஏ ஏ ராஜாவை எல்டிஎஃப் களத்தில் இறக்கியுள்ளது. தொகுதியை திரும்ப பிடிக்க எஃப் ராஜாவின் மூலம் முடியும் என்றும் யூடிஎஃப் நம்பிக்கையுடன் தேர்தலை சந்திக்கிறது. 3 முன்னணிகளுக்கும் பலமான வேட்பாளர்கள் இறக்கியுள்ளதால் தொகுதியில் இந்த முறை வெற்றி யாருக்கு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்துள்ளது. 3 வேட்பாளர்களும் தொகுதியில் அறிமுகம் உள்ளவர்கள். ஏ ராஜாவும் எஸ் ராஜேந்திரனும் முன்பு சட்டமன்றத்திற்கு சென்றவர்கள் என்ற நிலையில் பள்ளிவாசல் கிராம பஞ்சாயத்து உறுப்பினராக இருந்த எஃப் ராஜாவும் தொகுதியில் அறிமுகமானவர்தான். தோட்ட விவசாய பகுதிகள் உட்பட தேவிகுளத்தில் விவசாயிகளும் தோட்ட தொழிலாளிகளும் முக்கியமாக தீர்ப்பை நிர்ணயிக்கின்றனர். இதனுடன் மாநிலத்தில் அதிகமான ஆதிவாசி பிரிவுகள் உள்ள தொகுதி என்ற சிறப்பம்சமும் தேவிகுளத்துக்கு உள்ளது. 1957 உருவான தொகுதி இதுவரை எந்த ஒரு முன்னணிக்கும் சாதகமானது என்று கூறுவதற்கு வாய்ப்பில்லை. வேட்பாளர் அறிவிப்பு மற்ற முன்னணிகளை விட தாமதமான போதும் யூடிஎஃப் தற்போது பிரச்சாரங்களை விரைவுபடுத்தியுள்ளது. முன்னாள் எம்எல்ஏ ஏ மணி யூடிஎஃப் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தலைமை வகித்துள்ளார். உள்ளூர் பிரச்சனைகளை முன்வைத்து யூடிஎஃப் வாக்காளர்களை சந்தித்து வருகிறது. தொகுதியில் 3 பகுதிகளை ரிசர்வ் வனமாக உத்தரவிறக்கிய நடவடிக்கை, தீர்வு காணப்பட்ட கல்லார்குட்டி பட்டய பிரச்சனை, கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் வாளரா வனப்பகுதியின் பாகமாக உள்ள கட்டுமான பிரச்சனை, மாங்குளம் மிச்ச பூமி பிரச்சனை, அடிமாலில் உள்ள அம்மா குடந்தை மாவட்ட மருத்துவமனையின் பிரச்சனைகள் உட்பட உள்ளவை யூடிஎஃப் முக்கிய ஆயுதங்களாக மாற்றியுள்ளது. நியூஸ் பியூரோ, அடிமாலி.